நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நம்ம மீடியா நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நேரம் கம்மியா இருக்கிறதால இன்னைக்கு ஜனங்க கிட்ட நல்லதை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான உன்னதமான நீங்க எல்லாருமே உங்ககிட்ட இந்த சமயத்துல தாழ்மையோட ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டை காக்க வேண்டிய கடமை உங்க எல்லாருக்குமே இருக்கு. நான் எந்த கட்சியை பத்தியும் நான் தரைகுறவா இது வரைக்கும் பேசினது இல்ல. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த திராவிட மாடல் செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்க அவங்க மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இன்னைக்கு எங்க அம்மா முதியோர் பணம் வாங்குறாங்கன்னா அது திராவிட மாடலால் தான். நான் இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உரிமை தொகை திராவிட மாடலால தான். இன்னைக்கு என் பிள்ளை ஸ்கூல்ல போய் வந்து தமிழ் புதல்வர் திட்டம்ல 1000 ரூபாய் வாங்குறதுன்னா அதுவும் திராவிட மாடலால தான். புதுமை பெண் திட்டத்துல என் மகள் வந்து கல்லூரி 1000 ரூபாய் வாங்குறதுன்னா அதுவும் திராவிட மாடலால தான். அது மட்டும் இல்லாம என்னுடைய காலை உணவு ஸ்கூலுக்கு போய் சாப்பிடுதுன்னா அதுவும் திராவிட மாடலால தான். ஏன் இப்ப நீங்க இருக்கீங்க பத்திரிகையாளர்கள், ஏதோ ஒரு நீங்க எல்லாம் வந்து உயிரை கையில பிடிச்சிருந்தா செய்திகளை சேர்க்கிறீங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தா அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க, உங்களுக்கான வீடுகளை கொடுக்கறாங்க. மாதந்தோறும் யாருக்கு? பத்திரிகையாளர்களுக்கு. யார் கொண்டு வந்தது இதெல்லாம்? நம்ம தமிழக முதல்வர் கொண்டு வந்தது. ஒரு குடும்பமே இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றதுன்னா அதுக்கு காரணம் நம்ம திராவிட மாடல் தான். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறது எதுனா, நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். நீங்க நம்ம திராவிட மாடல் தலைவரை பத்தியும் நம்ம திருமாவளவனை பத்தியும் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள் பத்தியும் நாம வந்து நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுட்டு இன்னைக்கு வந்து இந்த அருமையான வாய்ப்பு அளிச்ச தம்பி அவர்களுக்கும் நான் பேசுறதெல்லாம் சகிச்சு கேட்டு தலைவர்கள் அவர்களுக்கும்